ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக டேஸ்டியாக ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப அப்படியே வேலை இழுக்காமல் அப்படியே கொஞ்சம் மெல்க்காக ஈஸியாக எப்படி செய்கிறது பார்ப்போம். அதுக்கு முதல்ல வாணலில் வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கணும். நான் இப்போ இது 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம். அதை நல்லா இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயை அப்படியே சோறு தாளிக்க வச்சுக்குவோம். இது சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வறுத்த வெங்காயத்தை அந்த சிக்கனில் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போட வேண்டிய மசாலாலாம் ஒன்று ஒன்றா போடுவோம். இது பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகாயை 2 சும்மா ஒடிச்சு போட்டால் போதும். 1 கிலோ அரிசிக்கு 200 தயிர். இது அரிசிக்கும் இந்த சிக்கனுக்கும் சேர்த்து உப்பு. இது ஒரு கையளவு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தக்காளி அதே போல் 1/4 கிலோ, ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். வச்சுட்டு வாணல் பிரியாணி செய்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து அதோடு நம்ம அந்த வறுத்து எடுத்த அந்த எண்ணெய் மீதம் இருக்கா அந்த எண்ணெயும் சேர்த்துக்கணும். இது பாஸ்மதி அரிசி தான். நெய் எண்ணெய்லாம் சும்மா கம்மியாக ஊற்றினாவே போதும். ரெண்டும் சேர்த்து அதில் ஒரு 50 மில்லி, இதில் ஒரு 50 மில்லி, ஒரு 100-150க்குள்ளே நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து இருக்கணும். பட்டை ஏலக்காய் கிராம்பு அடிக்க விட்டு இந்த பிரியாணி இலையை சேர்த்து நம்ம திரட்டி வச்சிருந்த கறியை அதில் போட்டு இஞ்சி பூண்டு ஒரு கையளவு போட்டு ஒரு கிண்டி அப்படியே மூடி வச்சிடணும். நம்ம பிரியாணிக்கு நான் வணக்குவோம்ல, போட்டு நல்லா வணக்கி அது கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று அந்த கறியிலேருந்து தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு மேலே வற்ற விடவும் முடியாது, அது கறி நல்லா உடஞ்சிரும். அவ்வளோதான், அது கறியில் உள்ள தண்ணி பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை அளந்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடணும். பாஸ்மதிக்கு எப்போவுமே 1 கப் தண்ணி அரிசினா 1.5 கப்பு தான் ஊற்றணும் தண்ணி. அது மாதிரி இந்த கிணத்துல 3/4 கிணம் இருந்துச்சு அரிசி. அதில் 3/4க்கு 1.5, அதாவது 1க்கு 2ங்கும்போது 1.5 ஊற்றணும். இப்போ நான் ஒரு கிண்ணமும் அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது லெமன், பெரிய லெமனாக இருந்தால் 1 லெமனை புழிஞ்சு ஊற்றிடலாம். இது சின்னது 2 இது புழிஞ்சிருக்கேன். தண்ணி கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோன்னா சும்மா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே களைஞ்சிட்டு ஊற வச்சிடணும். ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு நல்லா மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதை நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று அது கொதி வர்றப்போ எடுக்கணும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிட்டோம். நல்லா அது கொதி வந்துட்டாவே சோறு வெந்துடும், நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது ஒரு கிண்டி விட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா இழுத்துருச்சு. மேலாப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதையும் ஒரு கிண்டி விட்டு தம்மில் போட்டுற வேண்டியதும். தம்மில் போடுறதுக்கு முன்னாடி அந்த கலர் பவுடர், கேசரி கலர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் கலர் தான். அந்த கலர் கொஞ்சோண்டு கரண்டியில் தண்ணியில் போட்டு கலக்கி அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக, இதை ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கலராக பார்க்க நல்லாயிருக்கும். இது ஃபுட் கலர் தான். கொஞ்சமாக அங்கங்கே ஊற்றினா சோறு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். போட்டு தம்மில் போட்டணும். தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடணும். வெயிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி திரும்ப இடையில கிண்டி விடணும். நம்ம தம் போடையில் கீழே தோசைக்கெல்லாம் வேறு எதுவுமே வைக்கலாம். அதனால் சட்டியை அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தோசைக்கல் வச்சுட்டா கிண்ணன்னு அவசியம் இல்லை, அப்படியே இறக்கிடலாம். நமக்கு வைக்காதனால நம்ம அடி பிடிச்சிடும்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கு டக்குன்னு கிண்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டாக ஒரு ரைத்தாவோட கத்திரிக்காய் சட்னி மாம்பழத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால்